இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டடி வந்திருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அழிந்து போனதற்கு முக்கியமான ஒரு காரணமாக கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக ஒரு ம், 82 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வறட்சி நிகழ்ந்திருக்கக்கூடும். அதன் காரணமாக ம், வந்து அந்த அந்த மக்கள் எல்லாம் வேற வேற இடங்களுக்கு மைக்ரேட் ஆகியிருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு தியரி வந்து சொல்றாங்க. அப்படி ஓகே. ம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு நகர கட்டுமானம் அப்படிங்கிறது என்னன்னா, இயற்கை சூழலை புரிந்து கொண்டு, அதற்கேத்த அளவு தகமைத்துக் கொண்டு அதற்குரிய கட்டுமானங்கள் எடுக்கிற விஷயங்களா இருக்கும். நம்ம ம், வந்துட்டு வெப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஹீட் ரெசிலியன்ட்டா நம்மளுடைய அமைப்புமுறைகள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. சோ அப்போ அதை வந்து நம்ம இப்ப அப்ப நம்மளுடைய நகர கட்டுமானங்களா இருக்கட்டும், புதிய திட்டங்கள் கொண்டு வருவதாக இருக்கு. அப்புறம் எப்படி சென்னையில மக்கள் உயிர் வாழ முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு நமக்கு 21,000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அதுல சென்னை மட்டுமே 2,000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுது. 1,00,00,000 பேர் சென்னையில இருக்கீங்க. ஒரு ஒரு க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுல வந்து பார்த்தீங்கன்னா 48,000 பேர் இருக்காங்க. அப்ப இவ்வளவு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஒண்ணு சென்னையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அதிகமா தேவைப்படும். அப்ப இந்த இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நீங்க எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? இல்லைங்களா? அப்ப நம்முடைய அர்பனைசேஷன நாம வந்து கொஸ்டின் பண்ணணும். மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இந்த பிரச்சனை அ அ பாதிப்புல இன்னும் இன்கிரீஸ் பண்ண தான் செய்யும். அதனால நம்ம ஐக்கிய ம். நாடுகள் என்ன சபை சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகள், அந்த எக்கோசிஸ்டம் அப்படியே கன்சர்வ் பண்ணுங்க.